இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். என் பேர் கிருஷ்ணா. நான் சிலுனூறு காதல் பண்ண டைரக்டர். அந்த படத்துக்கு அப்புறம் வெளிவர இருக்கிற என்னுடைய இரண்டாவது படம் மலை தாண்டி நெடுஞ்சாலை. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். நான் சிவதா. கிருஷ்ணா சாரோட நெடுஞ்சாலைன்னு சொல்கிற மூவியில் ஹீரோயினாக பண்ணேன். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு. இவன் யாரோ இவன் தான் யாரோ புரியவில்லை, எனக்காக எதற்காய் வந்தன் தெரியவில்லை. நான் ஆரி பேசுகிறேன். நெடுஞ்சாலை நான் முதல்ல யோசித்தது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போது நான் சந்தித்த ஒரு நபர், அவருடைய சில விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஷேர் பண்ணும்போது அதன் மூலமாக எனக்கு வேறு சில தகவல்கள் கிடைச்சது. அதுக்கப்புறம் அதை நான் தேட ஆரம்பித்தேன். இந்த படத்தோட மெயின் லீட்ஸ் ஆரி அண்ட் சிவதா. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது ஒரு கனவாக இருக்கும். அந்த படத்தை எனக்கு கிருஷ்ணா சார் எனக்கு நிறைவேற்றி வச்சிருக்கார். அந்த வகையில் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். ஆரி நான் ஜஸ்ட் ஐ திங்க் என்னோடய ஃப்ரெண்ட் தீரஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பார்த்த அடுத்த நிமிஷமே அவர் இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்போம் அப்படி தான் இருந்தது. பட் ஸ்கிரிப்ட் கேட்டபோது, என்னோட கேரக்டரை கேட்டபோது ஐ வாஸ் த்ரில்டு. பிகாஸ் யூஸ்வலாக இப்போ படம் பார்த்தாலே தெரியும் ஹீரோயின்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக தான் வருது. பட் ஆனால் இந்த மூவியில் ஐ ஹேட் டு டூ அ லாட். ஸோ ஐ வாஸ் ரியலி த்ரில்டு. இப்படி ஒரு மூவி வந்திருக்கு, தட் டு கிருஷ்ணா சார் கிட்டேருந்து. ஸோ தட்ஸ் இட். அதே மாதிரி ஹீரோயினுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தேன். நிறைய பேர் பார்த்தோம். பட் யாருமே எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சிவதா பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். கடல் தாண்டி மலை தாண்டி ஒரு டீசரோட ஐடியாவே தான். ஒரு 2 விஷயம் சொல்கிறோம்னா அந்த 2 விஷயமே அது போய் சேரணும். அது சேர்ந்தால் அது நல்ல டீசர் அப்படின்னு அடையாளம். ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நான் சொல்ல முடியாது. ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு சின்னதாக ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம போட்டு பார்ப்போம். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் ஆரி சிவதா தவிர தம்பி ராமையா, சலீம்குமார், பிரசாந்த் நாராயணன் 3 மெயின் லீட்ஸ் இன்னும் நடிக்கிறாங்க. சலீம் சார் யாரை பற்றி சொல்லணும்னா, தேர் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மட்டும்தான் நியூவாக இருந்தேன். ஸோ எப்படி இருக்கும்னு ஒரு டென்ஷன் இருந்தேன். பட் எவ்ரி ஒன் தே வேர் வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணிவிட்டு. சலீம் சாரோட ஒர்க் பண்ணதும் தம்பி ராமையா சார் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நிறையா அவங்ககிட்ட இருந்து நிறையா கற்றுக்க முடிஞ்சது. அதாவது ஒரு அனுபவப்பட்டவங்ககிட்ட நம்ம கூட வேலை செய்யும்போது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய அனுபவம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நிறைய வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தட்டி கொடுத்து இது இப்படி இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் மாடுலேஷன் எந்த மாதிரி பேசுகிறாங்க, அந்த கேரக்டரை எப்படி பண்ணாங்க. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு கேரக்டருமே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இது நம்ம பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுது. எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு அழகான டிசைன் கொடுத்து அது எல்லாத்துக்குமே ஒரு உயிரோட்டம் இந்த படத்தில் கிருஷ்ணா சார் வச்சுருக்காரு. அதாவது சில்லுனொரு காதல் எப்படி ஒரு நிறைய ரியல் லைஃபோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயமோ, அதே மாதிரி நெடுஞ்சாலையும் ஒரு ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயம் தான். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எந்த விதமான ஒரு சினிமாத்தனமோ இல்லை உங்களுக்கு அந்நியப்பட்ட கதாபாத்திரங்கள் எதுவும் இருக்காது. ஒன்று நீங்கள் கண்ணால் பார்த்த கதாபாத்திரமாக இருக்கும், இல்லை அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்ட கதாபாத்திரமாக. ஸோ இந்த படத்துக்கான ஆடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் போச்சு. ஆடிஷன் மட்டுமே ஃபோட்டோஷூட், அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ட்ரைலர் ஷூட்டு, அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோட்டோ ஷூட், மறுபடியும் ஒரு ட்ரைலர் ஷூட். நான் முடிச்சுட்டு சார் யாராவது பெரிய ஆட்கள் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதனால் நமக்கு இந்த படம் கிடைக்காது அப்படிங்கிற மனநிலை தான் நான் போய் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் பண்ணும்போது இந்த படம் கிடைச்சா நல்லா இருக்குமே. ஏன்னா ஒரு பெரிய டைரக்டர் அவர் அது கேட்டு நம்மக்கிட்ட வேலை வாங்கும்போதே நமக்கு தெரியும் இது ஒரு பெருசாக வரும், கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் பண்ணிட்டு வந்தேன். சரி என்ன சார் வேறு யாராவது பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நான் பண்ணுவேன் அப்படின்னு. பட் நான் அந்த ப்ராஜெக்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஒரு நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. என்னடா நம்ம பண்ணுறோமா அந்த படம் அப்படின்னு.
இல்லை இந்த கேரக்டருக்கு நீங்கள் சரியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு நம்பி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் என்ன சொல்ல ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியான ஒரு கதாபாத்திரம் இந்த படம் வந்து. ஸோ ஒவ்வொரு நிமிஷம் பயந்துக்கிட்டே தான் வேலை செஞ்சுருக்கோம் இந்த படத்தில். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு கிருஷ்ணா சார். ஒரு 6 months அவர் இதுக்காக ரிஹர்ஸ் பண்ணார், என்ன பண்ணணும் என்ன கொடுக்கணுன்ட்டு. அவரோட லுக்கு எல்லாமே வந்து மாற்றி அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வர ட்ரை பண்ணும். அந்த 5-6 மாதம் வந்து பாடி லாங்குவேஜ்க்கான விஷயங்கள், அவன் எப்படி திங்க் பண்ணுவான், பீடி குடிக்க தெரியாது பீடி குடிக்கிற விஷயங்கள், அவன் பிஹேவியர்ஸ் அண்ட் லுக்கு எப்படிலாம் நான் நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணோம். நிறைய முடி வளர்த்து வெட்டி இது பண்ணி இதில் ஒரு மூக்குத்தி போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா. ஸோ அது அந்த கேரக்டரோட ஐடென்டிட்டி, அதுக்கான ஒரு சின்ன விஷயங்கள் அது எல்லாமே அந்த காலகட்டத்தில் ட்ரையலில் பண்ணி 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 பார்த்து எது சரியாக வரும்னு பார்த்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அவனுடைய மெயினாக அவன் எப்படி பார்ப்பான் அந்த லுக்கு மெயினாக அந்த கேரக்டருக்கு அவர் அதுவும் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா, அவன் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப த்ரூ அவன் கேரக்டர் அதை வெளியில் தெரியணும், கண்மையாகணும். ஸோ அது மாதிரியான மெனக்கடல் இந்த ஒரு 6 மாத காலத்துக்கு ஒவ்வொரு கட்டமாக அப்படி நடந்துகிட்டே இருந்தது. இந்த கதாபாத்திரத்தை பற்றி அதை கேள்வி பண்ணும்போது, ஏன்னா ஆல்ரெடி இது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படின்னு சார் சொன்னாங்க. இந்த கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அதோட பிஹேவியர், அதனுடைய உடல் மொழி, அதை பாடி லாங்குவேஜ், ஆக்சண்ட், இது எல்லா படங்கள்லையும் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கேரக்டரோட திங்கிங், அதாவது ஒருத்தன் என்ன நினைப்பான், என்ன பேசுவான், நீங்கள் அப்படி டிசிஷன் எடுத்தால் நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அந்த மனநிலைக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சார் ரொம்ப. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 4 to 5 monthsக்கு மேலே வந்து நிறைய ட்ரைன் பண்ணோம். வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுற பழக்கம் கிடையாது, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எதுவுமே பண்ண, காஃபி டீ கூட குடிக்க மாட்டேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பீடி குடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதுக்கு ஒருத்தர் டிப்பிக்கலாக எப்படி குடிப்பான், அவனுடைய பிஹேவியர், இது எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்து இது இப்படி பண்ணணும், இதுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நிறையா இதுக்காக மெனக்கடல்னு பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் நிறைய மெனக்கெட்டுருக்கோம். ஒவ்வொரு காட்சி அமைப்புக்கும் அதற்கான உழைப்பை வந்து சார் வந்து இது இப்படி இருக்கணுங்கிற பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர் வந்து. ஸோ அவர் எக்ஸ்டெண்ட் லெவலில் மேட்ச் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கும் எடுத்துட்டா இது அந்த லுக் வர்றதுக்கு முன்னாடி நிறையா, ஏன்னா இந்த கதைக்கு எது தேவைப்படுதுன்றது பார்த்த பின்னாடி நமக்கும் தெரியும், மைண்டில் இருக்கும். அதை அப்படியே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, அதுக்கு நிறையா ப்ராசஸிங் போகும். ஆடிஷன் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை. ஐ திங்க் ஒரு 1 monthக்கு அப்புறமா தான் சார் ஓகே காஸ்டிங் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. அந்த 1 month முடிச்சிட்டும் ஐ ஹேட் அ ஒர்க் ஷாப், ஒரு 10 days ஒர்க் ஷாப் இருந்தது. அதில் வந்து என்னோடய கேரக்டர் என்ன எப்படி அப்படி டீப்பாக சொல்லி கொடுத்தேன். நான் காஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னை காஸ்ட் பண்ணி முடிச்சதுலேருந்து சார், கேமராமேன் சார் எல்லாருமே நிறைய என்ன மேக்கப் ட்ரை பண்ணிவிட்டு ஐ திங்க் ஒரு 8 to 10 கெட்டப்ஸ் மாற்றி மேக்கப்பு, என்னோடய ஹேர் எல்லாமே மாற்றி ஃபைனலி அந்த ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஜாயின் பண்ணுற ஒரு 5 days அப்புறமா தான் ஷூட் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருந்தது. எனக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 or 2 days முன்னாடி தான் ஓகே இந்த காஸ்டியூம் இந்த கெட்டப் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம்னு சொன்னதே அப்போ தான். அது வரைக்கும் இப்படியே ட்ரை பண்ணி சார் எது பெஸ்ட்டு, எது நல்லாயிருக்கும், அந்த கேரக்டருக்கும் எனக்கும் சூட் ஆகிற மாதிரி எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி லாங் ப்ராசஸ் இந்த மேக்கப் அந்த கெட்டப் மொத்தமே. இந்த படத்தை வந்து ஒரு 3 காலகட்டங்களில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தோன்னா தேனி, மதுரை, சேலம், கேரளா இன்டீரியர் ஃபாரஸ்ட், டெல்லி, ராஜஸ்தான், ஆக்ரா, அந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். நான் பொதுவாக சொல்லணுன்னா நான் நிறைய ஊர் சுற்றினதே கிடையாது. என்ன சொல்கிறது, ஒரு ஹோம்சிக் வீடு அப்படியே தெரிஞ்ச இடம் அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு போகும்போது தான் ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ் பார்க்குற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டி. கேரளா பார்த்திங்கன்னா ஸோ அந்த சாங்க்கான ஒரு லொக்கேஷன்ஸும் ஸோ படங்களுக்கான லொக்கேஷன்ஸ் ஒவ்வொரு நிறைய ட்ராவல் பண்ணோம். கேரளாவில் நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் வந்து அந்த ட்ரை கிராஸு அதெல்லாம் பார்க்கும்போது அது நம்ம கண்ட்ரியில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னா இது வரைக்கும் நான் பார்க்கலையே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்துச்சு. பட் அந்த வகையில் நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த படம் போகும்போது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தது. ஒரு ஹில்ஸ்னால் ஹில்ஸ் நிறைய, இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸ் ஆஃப் விஷயங்களும் அதில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு
அந்த ஃபோர்ட் ஒன்று இருந்தது ஆக்சுவலாக அந்த சாங் இந்தியாதே சாங் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் யூஸ் பண்ண அந்த ஃபோர்ட்டு சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ரொம்ப பெர்மிஷன் வாங்கி அவங்கக்கிட்ட ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே, ஏன்னா அந்த கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எரிச்சிடுவாங்க சீக்கிரம். அது அந்த கிராஸ்லாம் எரிக்காமல் அதுவும் பெர்மிஷன் வாங்கி அதை ஒரு வாரம் பாதுகாத்து அது போகிறதுக்குள்ளே சீக்கிரம் போய் ஷூட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரொம்ப ரியலி கிரேட் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதுவும் பெரிய ஒரு டைம், ரொம்ப நிறைய டைமும் ஆகிடுது. இட் வாஸ் லைக் புது இடம், புது ஆளுங்க. ஐ ஹேட் டு லேர்ன் அ லாட். நிறைய படிக்க வேண்டியது, எப்படி எல்லாமே படத்தை பற்றி இல்லாமல் ஜென்ரலாகவும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது. பிகாஸ் சில இடங்களில் போனால் தெர் இஸ் அ லிமிட். இல்லை இந்த மாதிரி எப்போவுமே இப்படி உட்காந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அப்படி இருக்காது. எல்லா ஹில் ஏரியாஸ் இல்லை மவுண்டன் டாப் அப்படிலாம் போகும்போது நமக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. எப்போவுமே இப்படி ஃப்ரீயாக ஏசி கீழே உட்கார மாதிரி உட்கார முடியாது. ஸோ நிறைய விஷயங்கள் படிக்க முடிஞ்சது. தட் இஸ் அ மெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ராவல் கொஞ்சம் இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் தான் ஸ்டே பண்ணுறது, அப்படி தான் நல்ல ஹோட்டலில் தான். பட் ஆனால் ட்ராவலிங் கொஞ்சம் பிகாஸ் சூஸ் பண்ணியிருந்த லொக்கேஷன் அவ்வளோ சாரை பற்றி சொல்ல வேண்டாம், ஹீ வில் சூஸ் ரைட் லொக்கேஷன். ஸோ அது லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்ததுனால கொஞ்சம் ட்ராவலிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. பட் ஐ திங்க் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எஃபர்ட் எடுத்தது எவ்வளோன்னு ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்ல முடியாது, என்டையர் டீமோட எஃபர்ட் யூ கேன், ஐ திங்க் யூ கேன் கெட் இட் ஆன் த ஸ்க்ரீன். முருகன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் வந்து. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடை நம்பி தொழில் செய்கிற ஒருத்தன். ஸோ அதுதான் அவனுடைய கேரக்டர். ஸோ அது அவனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளையும் என்ன மாதிரியான சூழல்களையும் சந்திக்க நேரிடுது அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கதை. இது ஒரு 3 காலகட்டத்தில் இருக்குது. 1980s, 60s அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 3 எபிசோடாக அந்த படம் ஒரு காலகட்டமான ஒரு சூழல் இருக்குது. என்னோட கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா, மங்கா கேரக்டரோட பேர். ஷீ இஸ் ஆல்சோ மல்லுகல். மங்கா ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு, ஒரு சிங்கிள் விமன் ஆர்மின்னு சொல்லலாம். மங்கா ஒரு தாபா கடை நடத்துகிற ஒரு பொண்ணு தான். மற்றதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தில் அது என்னோடய வெஹிக்கிள், நான் யூஸ் பண்ணுற ஒரு வண்டி. அது வண்டி பார்த்திங்கன்னா 1960, 65ஸ்லாம் இருந்த ஒரு வண்டி. அந்த வண்டியை தேடி கண்டுபிடிச்சி அந்த வண்டிக்காக நிறைய மெனக்கெட்டு, அது ஒரு கேரக்டர் படத்தில். நீங்கள் படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். அது ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் அந்த வண்டியை கொண்டு போகிறதுங்கிறது வந்து மிக சவாலான ஒரு விஷயமா இருந்தது. இங்கேருந்து எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் ஒவ்வொரு டைமும் ட்ராவல் பண்ணும்போது அந்த லொக்கேஷனுக்கு இந்த வண்டியை தூக்கிட்டு போய் வச்சுட்டு பண்ணுவோம். ஸோ நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வண்டி நிறைய அடி சிவதா பார்த்திங்கன்னா அவங்க வண்டி எம்ஐடி பற்றி சொல்லணும்னு இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் எனக்கு ஓட்டவே தெரியாது, சுத்தமாக ஓட்ட தெரியாது. ஸோ என்னால் ஃபஸ்ட்டு ஷெடியூல்லே ஓட்டிட்டு காலை உடச்சிட்டு ஃபஸ்ட்டு ஷெடியூல் மொத்தமாக கால் பேண்டிங்லாம் போட்டு தான் ஷூட் ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ எம்ஐடி பற்றி சொல்லி இப்போ தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன், படத்துக்கு அப்புறமா தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவோம்ல, அந்த வண்டி இட் இஸ் க்ளோஸ் டு ஹார்ட். எம்ஐடியில் வந்து பிரேக் பிடிக்காமல் கையில் ஏற்றிட்டாங்க ஆக்சுவலாக வண்டி வந்து. அது ஏர்லைன் ஃப்ராக்ஷன் ஏதாவது ஒரு டைமில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அவங்களுக்கு பாவம் பேலன்ஸ் பண்ண முடியல. சொல்லிக்கிட்டு தான் அந்த இடத்துல படுத்தணும், ரோட்டில் படுத்துட்டு இருக்கும்போது. பட் அவனால் ஹேண்டில் பண்ண முடியாமல் வண்டி கையில் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் பண்ணியிருக்காங்க. எங்களோட படம் நெடுஞ்சாலை மூவி வரும்போது கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும், எங்களை சப்போர்ட் பண்ணணும். எஸ்பெஷலி இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, என்னோடய ஃபர்ஸ்ட் வெஞ்சர். ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எப்போதுமே கூட இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நெடுஞ்சாலை படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, டீசர்ஸும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு படங்களை கேட்டுட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. அதாவது எல்லா படைப்புகளுமே வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக எடுக்கப்படுவது தான். அது எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அந்த படைப்பாளி அது மாதிரி படைப்புகள் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல படைப்பாக இருந்ததுன்னா அதை வந்து யாராக தான் சப்போர்ட் பண்ணும். நான் எடுத்தது நல்ல படைப்புன்னு சொல்ல வரல, பட் எந்த நல்ல படைப்பாக இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த படைப்பாளிக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அல்டிமேட்டாக எல்லா டிசிஷனும் வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. யூ ஆர் த டிசிஷன் மேக்கர். தேங்க்யூ. நுழைஞ்சு புட்டா